ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாதாம் பால் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சிவராத்திரிக்கு பூஜைக்கு பாதாம் பால் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நான் சூடாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் கூலிங்க வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா 5 நிமிஷம் வச்சா போதும். சூப்பராக ஜில்லுன்னு சாப்பிட்லாம். நான் சூடாகவே 2 பாலுமே சூடாகவே இருக்குது. 2 டம்ளர்லேயும் பாலும் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பால் தான் எடுத்துருக்கேன், 1/2 லிட்டர் பால். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா காய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் மட்டும்தான் விட்டுருக்கேன். பால் நல்லா காயட்டும். பாருங்கள், பால் நல்லா பொங்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாதாம் ஒரு 6 பீஸு எடுத்து பொடிசாக இந்த மாதிரி நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பிஸ்தா பருப்பு அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓடை நீக்கிட்டு இதுவும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே தூவுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கைப்பிடி அளவுக்கு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்தா பருப்பு ஒரு 10 இருக்கும், அப்படியே சேர்த்துருக்கேன், தோல் நீக்கிட்டு. பாருங்கள், முந்திரி 10 பீஸு, இன்னும் ஒரு 2 கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுடு தண்ணியில் பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு. பாருங்கள், தோல் நீக்கினோடனே அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நீக்கிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அப்படி இதையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா காயுது பாருங்கள். இதில் நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது கூடவே சர்க்கரை. பாலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா பால் காஞ்ச பிறகு தான் சேர்க்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கலருக்கு வேணால் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு சிட்டிகை குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம டம்ளரில் சேர்த்துட்ட பிறகு நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் மேலே தூவி விட்டுட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பாலெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம நட்ஸ் எல்லாம் பால் மேலே சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் 2 டம்ளரில் ஊற்றிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 2மே சூடாக தான் வச்சுருக்கேன். நல்லா கூலிங்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒன்று வச்சுடுங்க.
சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாதாம் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.